ஒரே ஒரு விமானி, அவரை மீட்க போன வல்லரசு அமெரிக்கா தன்னுடைய கௌரவத்தையும் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள போர் இயந்திரங்களையும் ஈரானிய மண்ணில் பறிகொடுத்தது எப்படி? அதிநவீன ஹெலிகாப்டர்களை ஈரானின் பழங்குடியினர் ரொட்டி சுடுவது போல சுட்டு வீழ்த்திய அந்த அதிர்ச்சி பின்னணி என்ன? அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல் கனவு மொத்தமாக சிதைந்த அந்த மர்ம கதையை இந்த பதிவில் விரிவாக பேசுவோம். இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. F-15 விமானத்தின் ஒரே ஒரு விமானியை மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மொத்த விமானங்களும் ஹெலிகாப்டர்களுமாக 7 இயந்திர பறவைகளை ஈரானில் அமெரிக்கா பறிகொடுத்திருப்பது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாக இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த தடுமாற்றம் நாளை ஈரான் மீது ஒரு தரைவழி தாக்குதலுக்கான நம்பிக்கையை மொத்தமாக சிதைத்திருப்பதாக போரியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு இஸ்பஹான் நகரில் ஒரு கைவிடப்பட்ட விமான ஓடுபாதை இருக்கிறதாம். அங்கே விமானியை மீட்க சென்ற C-130 விமானங்கள் இரண்டும் 4 ஹெலிகாப்டர்களும் மணலில் சிக்கிக் கொண்டதால் 3 மணி நேரத்துக்கு மேலாக முயன்ற போதிலும் மீட்க முடியவில்லையா. உடனே விஷயம் குவைத்தில் இருக்கும் அமெரிக்க சிறப்பு கமாண்டோக்களிடம் எத்தி வைக்கப்பட்டதாம். விரைந்து வந்த அவர்கள் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈரானின் கைவசம் சிக்கினால் அதை போன்ற தோல்வியும் அவமானமும் வேறில்லை என்று உணர்ந்து கொண்டதுக்கு பிறகு அவற்றை குண்டு வீசி நாசம் செய்தார்களாம் என்று நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி ஈரானினுடைய புரட்சிகர காவல் படையான IRGC எப்படி சொல்லுகிறது தெரியுமா? நாம் இந்த விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தினோம். அதனால்தான் விமானங்கள் பலத்த சேதமுற்றன. அவை எமது கைகளில் சிக்கினால் அமெரிக்காவுக்கு ஒரு தோல்வியாக அமைந்துவிடும் என்பதால் அவர்கள் அவற்றை அழிக்க துணைந்தார்கள். உள்ளே பைலட்டுகளையும் சேர்த்துத்தான் அவர்கள் அழித்தார்கள். ட்ரம்ப் என்னதான் சொன்னாலும் இது தோல்வி கண்ட ஒரு ஆபரேஷன் என்கிறது IRGC சொல்வதை பார்த்தால் F-15 விமானத்தில் இருந்த பைலட்டை மீட்க போய் 2 விமானங்களும் 4 ஹெலிகளும் சில பைலட்டுகளும் தெற்கு இஸ்பஹானில் சமாதியாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா சொல்வதை பார்த்தால் பைலட்டுகளை தவிர விமானங்களும் ஹெலிகளும் அழிக்கப்பட்டது நிஜம் என்கிறது. ஆக இரு தரப்பினரதும் திரைக்கதையிலும் கிளைமேக்ஸிலும் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. பைலட்டுகள் சாகடிக்கப்பட்டார்கள் என்ற விஷயம்தான் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம். இதேவேளை மற்றொரு விமானமும் இந்த மோதலின் போது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறது IRGC. ஆக விமானங்களும் ஹெலிகளுமாக இங்கே இழப்பு மட்டும் ஈடு. இது F-15 விமானத்தினுடைய 2வது விமானியை மீட்க கொடுத்த விலை என்று கூட நாம் சொல்லலாம். முதல் விமானியை மீட்கவும் இதே போல நம்ப முடியாத ஒரு விலையை கொடுத்தது அமெரிக்கா. C-130 விமானம் ஒன்றையும் பிளாக் ஹோக் 2 ஹெலிகாப்டர்களையும் இழந்தது. ஆக F-15 விமானத்தின் 2 விமானிகளையும் மீட்கும் போராட்டத்தில் அமெரிக்க விமானங்களும் ஹெலிகளுமாக 10 இயந்திரங்களை இழந்திருக்கிறது அமெரிக்கா. நாம் ஈரானின் வான்படையை அழித்து விட்டோம், ஈரானுக்கு வான் பாதுகாப்பு என்ற ஒன்றே கிடையாது என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி வாய் மூடவில்லை. அதற்குள் பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான விமானங்களும் ஹெலிகளும் நாசமாகிவிட்டன. அமெரிக்கா தரை வழியாக ஊடுருவ நாடினால் அதற்கு ஹெலிகளும் விமானங்களும் துணை நிற்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி ஒன்று நடந்தால் அவற்றின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகும் என்பதற்கு இந்த சர்வநாசம் ஒரு சரித்திர பாடமாக அமைந்துவிட்டது. இதேவேளை முதல் விமானத்தின் விமானியை தேடும் மீட்பு பணியின் போது ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தியது ஈரானின் பழங்குடியினர் என்று மற்றொரு அதிர்ச்சி தரும் விடயம் ஒன்று அம்பலமாகி இருக்கிறது. ஹெலிகளை சுட்டதாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட ஒருவர் ஈரானின் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றுக்கு வந்து ஏதோ ரொட்டி சுட்டது போல சர்வ சாதாரணமாக நடந்த விடயங்களை ஒப்புவித்துவிட்டு போயிருக்கிறார். இதன் மூலம் ஈரானுக்குள் அமெரிக்கா எதிர்பாராத திருப்பங்களும் திகில்களும் ஆச்சரியங்களும் பொதிந்திருக்கின்றன. ஈரான் என்பது சதாம் ஹுசைன் கால ஈராக் மாதிரி ஒன்று அல்ல. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு களம். இங்கே தரை வழி ஊடுருவல் ஒன்றுக்கு முனைந்தால் அதற்கு மகத்தான விலை ஒன்றை கொடுக்க நேரிடும் அமெரிக்காவுக்கு என்பதையே இந்த சம்பவங்கள் உணர்த்தி நிற்கின்றன. எதிலுமே உறுதி இல்லாத ஒரு கொள்கையை கொண்டுள்ள ட்ரம்ப் அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. கெட்ட வார்த்தைகளால் திட்டி தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிடுவார். உலகத்தில் எந்த ஒரு நாட்டின் தலைவரும் இதுவரை பொது தளத்தில் உபயோகிக்காத வார்த்தைகளாக அவை இருக்கும். திடீரென்று பேச்சுவார்த்தை நன்றாக போகிறது, எனக்கு பரிசெல்லாம் தந்தார்கள் என்பார். இன்னும் சில வினாடிகளில் எனக்கு ஹோமூஸால் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு ஹோமூஸ் வழியாக எண்ணெய் வருவதில்லை, பிரிட்டனுக்கோ ஐரோப்பாவுக்கோ இந்த எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஹோமூஸுக்கு போய் போராடுங்கள் என்பார்.
இதே வாய் மறுநாள் என்ன சொல்லும்? மரியாதையாக ஹோமூஸை திறந்துவிடு, இல்லாவிட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று எகிரும். இப்படித்தான் ட்ரம்பினுடைய ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருக்கின்றன. ட்ரம்புக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி பகிரங்கமாக குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறது. ட்ரம்பின் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் அவரை ஒரு மீம் மெட்டீரியலாகவே மாற்றியிருக்கிறது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி நாங்கள் இந்த போரில் வென்றுவிட்டோம் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இன்று ஏப்ரல் 7ஆம் தேதி ஜெயித்தவர் வண்டி வண்டியாக கெட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். யுத்தமோ நிற்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் வழக்கம் போல அமெரிக்காவுக்குரிய அதிகார ஆணவத்துடன் போய் இஸ்ரேலுடன் சேர்ந்து தாக்குதல் நடத்திவிட்டு நிறுத்திக் கொள்ளலாம் என்றுதான் நினைத்தார். அதாவது தனக்கு நினைத்த நேரங்களில் போய் தாக்குவதும் நிறுத்துவதுமாக ஒரு போக்கை கையாள நினைத்தார். இப்படியான குணம் ட்ரம்புக்கு மட்டுமே உரித்தான ஒன்று அல்ல, சகல அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கும் இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல்களில் இருந்து உலகத்தை திசை திருப்பத்தான் ஈரானை ட்ரம்ப் தாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதே மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் வெள்ளை மாளிகையில் பணிபுரிந்த மோனிகா லிவின்ஸ்கியுடனான பாலியல் உறவு பற்றி அமெரிக்க சமூகத்தில் சூடான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் ஈராக் மீது 2 ஏவுகணைகளை ஏவுவார். இன்று தத்துவம் பேசும் ஒபாமா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும் ஜூனியர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்று இவர்களின் கைகள் முழுக்க கழுவவே முடியாத இரத்தக்கரைகள் திட்டு திட்டாக பதிந்திருக்கின்றன. நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்ற கொள்கையின்படிதான் ட்ரம்பின் நாடு பிடிக்கக்கூடிய வேட்டைகளும் எண்ணெயை கவர்ந்து கொள்ளக்கூடிய வேட்டைகளும் இருக்கின்றன. அமெரிக்கா அநியாயமாக யுத்தம் செய்து பல $1 டிரில்லியன் வீணடித்துக் கொண்டிருப்பதாகவும் தான் பதவிக்கு வந்தால் வீணாய் எந்த ஒரு நாட்டுடனும் யுத்தம் புரிவதில்லை என்றுதான் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரங்கள் தோறும் முழங்கினார். ஆனால் அவர் வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவை கடத்தி கொண்டு வந்தார். கிரீன்லாந்தை ஆட்டையை போடுவோம் என்று தன்னுடைய கனவை வெளிப்படுத்தினார். ஈரானின் எண்ணெய் மீது தனக்கு தீராத காதல் இருப்பதாக சொன்னார். ஈரானுக்கு அடுத்ததாக தனது இலக்கு கியூபா என்கிறார் ட்ரம்ப். என்ன ஒரு சைக்கோத்தனம் என்று பாருங்கள். நாடு பிடிக்கும் புராண கால மன்னர்கள் போல இன்றைய AI யுகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். உண்மையில் ட்ரம்பை போலத்தான் அவர்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். ரூஸ்வெல்ட் முதல் பைடன் வரை யாரும் விதிவிலக்கல்ல. ஆனால் ட்ரம்பின் வாய் சுயஸ் கால்வாய் அளவுக்கு ஓட்டை வாய். தனது திட்டங்களை எல்லாம் அவர் பகிரங்கமாக பகிர்ந்து கொள்கிறார். மனதில் இருப்பதை எல்லாம் அப்பட்டமாக பேசிவிடுகிறார். மற்ற ஜனாதிபதிகளில் இருந்து ட்ரம்ப் வேறுபட்டு நிற்கும் புள்ளி என்னவென்றால் அவர்கள் யுத்த பிரியர்களாக இருந்தாலும் கொள்கைகளை செகண்டுக்கு செகண்ட் மாற்றிக் கொண்டதில்லை. ஆனால் ட்ரம்போ ஓனான் போல அடிக்கடி நிறம் மாறுகிறார். ட்ரம்ப் தன்னுடைய முன்னோர்கள் போல நீண்ட காலத்துக்கு யுத்தம் செய்து கஜானாவை வீணடிக்காமல் ஒரே அடியாக வாரி சுருட்டி விழுங்கவே பார்க்கிறார். இயல்பாகவே அவர் ஒரு பெரும் வர்த்தகர் என்பதால் அவருடைய வியாபார கணக்குகள் அவரை அப்படித்தான் செதுக்கி இருக்கின்றன. இதனால்தான் அவர் ஈரான் மீது போர் தொடுத்தார். ஈரானின் உச்ச தலைவர் ஹமேனியை கொன்றால் ஈரான் பொசுங்கிவிடும் என்று நினைத்தார். ஆனால் அவர் எதிர்பார்ப்பில் மண் லொரியே வந்து விழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாட்டுக்கு எல்லாமாக இருக்கும் அதிஉயர் பீடத்தின் தலைவர், கடற்படை பிரிவின் தலைவர், புலனாய்வு பிரிவின் தலைவர், தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர், இவர்களோடு ஏகப்பட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் ஒரே நொடியில் இறந்து போனால் அந்த நாட்டின் தலையெழுத்து எப்படி இருக்கும்? நிச்சயமாக அந்த நாடே எஞ்சாது. ஈராக்கில் பார்த்தோம், லிபியாவில் பார்த்தோம், மொத்த நாடும் ஸ்தம்பித்து போய் அராஜகத்தினுடைய இருப்பிடமாக மாறிவிடும். ஈரானின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கணப்பொழுதில் சாம்பலானார்கள். 2 ஓவர்கள் முடிய முன்னரே 7-8 விக்கெட்டுகளை இழந்தால் எப்படி ஒரு அணி திணறி திண்டாடுமோ அப்படித்தான் அந்த நாட்டின் மீது யுத்தம் திணிக்கப்பட்ட போது அதன் நிலைமை இருந்தது. 47 வருட பொருளாதார தடையுடன் இருந்த தேசம், சொல்லனா தடைகளுக்கு உள்ளான ஒரு தேசம், உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தேசம் இன்று தன்னை இந்நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை வைராக்கியத்துடன் எதிர்த்து நிற்கிறது. தன்னுடைய நாட்டின் கீர்த்திமிகு அணு விஞ்ஞானிகளை ஒருவர் பின் ஒருவராக பறிகொடுத்த ஈரான் 2020ஆம் ஆண்டு புரட்சிகர காவல் படையின் தலைவர் காசிம் சுலைமானியை இழந்தது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரேசியை ஹெலிகாப்டர் விபத்தில் இழந்தது. இப்படி தொடங்கிய இழப்புகளினுடைய அணிவகுப்பு இந்த யுத்த காண்டத்தில் மேலும் நீள்கிறது. நேற்று ஈரான் IRGCயினுடைய புலனாய்வு பிரிவின் தலைவர் மஜீத் கடேமியை இழந்ததாக அறிவித்திருக்கிறது. ஆனால் அதற்காக அதன் நடவடிக்கைகளில் சிறிதும் தளர்ச்சி இல்லை. எல்லாமே ஒரு கட்டளையின் கீழ் இயங்குவது போல தன்னிச்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் அமரரானால் 2 வெளிப்படுகிறார்கள், 2 தொலைந்தால் 4 எழுந்து வருகிறார்கள். இதற்கு ஒரு பெயர் சொல்வார்கள், த ஹைட்ரா எஃபெக்ட் என்று. அதாவது
கட் ஒன் கெட் மெனி மோர். 2003ஆம் ஆண்டு சதாமின் ஈராக் வீழ்ந்தபோது நடந்தவைகளை உன்னிப்பாக கவனித்த ஈரான் தன்னுடைய இராணுவத்தை அப்படியே கலைத்துவிட்டு நாட்டை 31 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு இராணுவ தளபதியை பொறுப்பாக நியமித்தது. ஈரானின் தலைநகரம் அழிக்கப்பட்டாலும் ஒருவர் பின் ஒருவராக பெரும் தலைகள் மாண்டு போனாலும் கூட இந்த இராணுவ குழுக்கள் தனித்துவமாக இயங்கும். ஒரு போர் நடக்கும் போது இவர்களுக்கு உச்ச தலைமையிடமிருந்து கட்டளைகள் வர வேண்டும் என்ற இந்த அவசியமும் இல்லை. தம் இஷ்டத்துக்கு அடித்தாடுவார்கள். ஒரு ரெட் ஷிப் மாற்றிய ரோபோவை கொல்ல போய் பல ரெட் ஷிப்புகள் பல்கி பெருகுவது போல ஒன்றுதான் இது. இவ்வளவு பேர் வீழ்ந்த போதிலும் எப்படி இத்தனை தீவிரத்துடன் ஈரான் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இதுதான். அதாவது தனி மனிதர்களை புறம் தள்ளிவிட்டு கட்டமைக்கப்பட்ட சிஸ்டத்தின்படி செயல்படுவது. அமெரிக்கா எதையெல்லாம் தன்னுடைய பெருமையின் அடையாளங்களாக நினைத்ததோ அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று இன்று ஆகிவிட்டது. இழந்த விமானங்களினுடைய ஹெலிகாப்டர்களினுடைய பெருமதி மட்டும் பல பில்லியன் டாலர்கள் என்று சொல்ல வேண்டும். சண்டையை தொடங்கிவிட்டு நிறுத்துவதற்கு வழி தெரியாமல் அடிப்பேன் பிடிப்பேன் என்று கால அவகாசம் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக 48 மணி நேர யுத்த நிறுத்தம் என்று உளறி அது எதுவும் சாத்தியமாகாத நிலையில் இன்று வெளியேறும் புள்ளி தெரியாமல் நிற்கிறது அமெரிக்கா. நிச்சயமாக அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தில் இருந்து இப்போதே வெளியேற வேண்டி இருக்கிறது. ஆனால் அதற்காக ஈரானிடம் மண்டியிட அதன் ஈகோ இடம் கொடுப்பதில்லை. 45 நாட்கள் யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்த பார்த்தது பாகிஸ்தான். அதன் பின்னர் நிரந்தர யுத்த நிறுத்தம் வரும் என்றும் இந்த 45 நாட்கள் இடைவெளியில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை தாக்காது என்றும் இதற்கு பகரமாக ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு திட்டம் பாகிஸ்தான் மூலம் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இதை மறுத்த ஈரான் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி மட்டுமே தான் பேச விரும்புவதாகவும் ஹோமோஸ் மீதான தன்னுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்த போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. ஈரான் ஆடுவதை பார்க்கும் போது மிக நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த வித்தைகளை எல்லாம் செயல் வடிவத்தில் காட்டிக் கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது. ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா, மறுபக்கம் ஹூதிகள் என்று ப்ராக்சிகள் படை சூழத்தான் ஈரான் களத்தில் இறங்கியிருக்கிறது. ஒரு விசில் அடித்தால் யெமனில் இருக்கும் ஹூதிகள் மற்றொரு பிரதான வர்த்தக பாதையான பாப் அல் மந்தாபை மூடிவிடுவார்கள். இதை தாங்கும் நிலையில் வையகம் இப்போது இல்லை. ஹோமூஸை திறக்க முடியாமல் கடைசியில் ட்ரம்ப் கெட்ட வார்த்தைகளால் திட்டி தீர்த்த போதே இந்த யுத்தத்தில் தோற்றுவிட்டது அமெரிக்கா. முறையாக சுங்கச்சாவடி அமைத்து கப்பல்களிடம் வரி வசூலிக்கப் போகிறது ஈரான். இதுவரை பட்ட பொருளாதார காயங்களுக்கு ஹோமோஸ் மூலம் மருந்து தடவ பார்க்கிறது. இனி ஏதாவது ஒரு வகையில் யுத்த நிறுத்தம் வந்தாலும் சரி, இனிமேல் ஹோமோஸும் உலகமும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னர் இருந்தது போல இருக்கப் போவதில்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.